சத்தியத்துக்காக நிக்காம, வசனத்துல நிக்காம நீ வைராக்கியமா நின்னாலும் அது வீண்தான். நீ ஓடுற ஓட்டம் பிரயோஜனம் உள்ள ஓட்டமா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, தேவைக்காக ஆண்டவரை தேடுகிற கூட்டத்துல நீங்களும் நான் இருக்க கூடாது. என் தேவனுடைய தேவையை நிறைவேற்றுகிற கூட்டத்துல நீங்களும் நான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, சிலருக்கு ஆண்டவர் ஒரு பேங்க் மாதிரி, அவர் தேவைப்படும் போது ஸ்வைப் பண்ணிக்கிறது, பிரேயரை வச்சு ஸ்வைப் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா எத்தனை பேர் கேட்டிருப்போம், உம்முடைய தேவை என்ன ஆண்டவரே, உம்முடைய தேவை என்ன நீங்க கேட்டுட்டீங்கன்னா கொட்டிடுவார் ஆண்டவர். இவ்வளவு தேவை இருக்குப்பா, அழிந்து போகிற ஜனம் தான் என்னுடைய மீட், அதுதான் என் தேவைன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நமக்கு 1000 தேவை இருக்கும், ஆனா ஆண்டவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், உன்னை போல அவனையும் நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை எப்ப நம்ம இழக்கிறோம் சொல்லுங்க? எப்ப இழக்கிறோம்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை எப்ப இழக்கிறோம்? எப்ப நம்மளை நேசிக்கிறோமோ அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழக்கிறோம். நம்மளுடைய மேன்மை, நம்மளுடைய காரியத்தை எப்ப விரும்புறோமோ அப்ப ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை இழந்துடுறோம். எனக்கு எப்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறனோ அப்ப தேவனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ட் இழந்துடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்கள், உங்களுடைய வாழ்க்கை முக்கியத்துவம் பெறும். என்ன வசனம் அப்படித்தான் சொல்லுது, என்னை கனப்படுத்துகிறவர்களை, அவ்வளவுதான். நான் தேவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்னா என் வாழ்க்கையை அவர் இம்பார்ட்டன்டா மாத்திடுவாரு. அவ்வளவுதான். நான் தேவனை முதன்மையா வச்சிட்டேன்னா என்னை அவர் முதன்மையா மாத்திடுவாரு. அவ்வளவுதான். இந்த ரகசியம் அதுதான். ரகசியத்தை விட்டுட்டு நான் என்ன முதன்மைப்படுத்துகிறதும் எனக்கான மேன்மையை தேடுறதும் என் வாழ்க்கையில பிரதானமா மாறுச்சுன்னா என் வாழ்க்கை இம்பார்ட்டன்டா மாறாது.